குட் மார்னிங். இன்னைக்கு பிப்ரவரி 22, 22 பிப்ரவரி. இன்னைக்கு என்னென்ன முக்கியமான செய்திகள் இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்ம மணிப்பூர்ல ஒரு வருஷமா பயங்கரமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சமவெளியில வாழக்கூடிய மீத்தேஸ், அந்த மீத்தேஸ்க்கும் பழங்குடி அந்தஸ்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை உருவாகுது. மணிப்பூர் பெஞ்சு, அதாவது மணிப்பூர் ஹைகோர்ட்டுடைய பெஞ்சு அதோடைய வழக்கை விசாரிச்சு தீர்ப்பு சொல்லும்போது என்ன சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்னா, மீத்தேஸை சேர்க்கறதுக்கான ஏற்பாடை பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டு உடனே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குக்கீஸோ அந்த பழங்குடி மக்கள் கடுமையான போராட்டம் ஈடுபடுறாங்க. 2 பேருக்கும் சண்டை நடக்குது. இன்னைக்கு வரைக்கும் சண்டை தீரலை. கிட்டத்தட்ட 50,000 பேர் இதுல இருக்காங்கிறாங்க. அகதிகள் மாதிரி, சொந்த மாநிலத்திலேயே அகதிகள் மாதிரி இருக்கிறதா தகவல்கள்லாம் வருது. இப்ப நேத்து இதுல என்ன டெவலப்மெண்ட்னா, இந்த எஸ்டி அந்தஸ்து கொடுங்கன்னு சொல்லி போட்ட அந்த உத்தரவு இருக்கு பாத்தீங்களா, அந்த அதுல பேரா நம்பர் 17 அப்புறம் ரோமன் லெட்டர் 3, ஓகே, இந்த பேராவை நீக்கிறதா நேற்று மணிப்பூர் உயர்நீதிமன்றத்துடைய பெஞ்சு அறிவிச்சிருக்கு. தன்னுடைய அந்த உத்தரவையை மறுபரிசீலனை பண்ணியிருக்கு நீதிமன்றம். அந்த பேராகிராஃபை நாங்க எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னொரு பக்கம் டெல்லியை நோக்கி விவசாயிகள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க, போறாங்க. நேற்று கூட ஒரு மோசமான சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் துப்பாக்கி சூட்டில் இறந்துட்டாருன்னு செய்திகள் வருது. இதே நேரத்துல நம்ம கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், ஓகே, பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு, அது நேற்று கூடியிருக்கு. என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா, கரும்புக்கான நியாய விலையை, அதாவது ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் பிரைஸ், எஃப்ஆர்பி, ஒரு எக்ஸாம்பிள் எஃப்ஆர்பினா எஃப்ஆர்பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட்னு கேட்கலாம். ஓகே, ஃபேர் அண்ட் ரெமுனரேட்டிவ் பிரைஸ் கரும்புக்கு அதிகப்படுத்தி கொடுத்துருக்காங்க. 340 ரூபாய் அப்படின்னு அதிகப்படுத்திருக்காங்க. ஆனா என்னன்னா, இந்த சுகர் சீசன் அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அது அக்டோபர் 1ஆம் தேதி தான் ஆரம்பிக்கும். அப்ப அக்டோபர் 1, 2024 இருந்து இந்த விலையை நிர்ணயம் பண்ணியிருக்கிற செய்தி வந்திருக்கு. இன்னொரு செய்தி, இப்ப நம்மெல்லாம் நிறைய பேர் வேலை வாய்ப்புக்காக நம்மளாம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு இஸ்ரேல்ல ஏன்னா யாரும் போக மாட்டேங்கிறாங்கல்ல, அதனால வேலை பார்க்கறதுக்கு ஆள் வேணும்னு ஹரியானாலையும் யூபிலையும் ஆட்களை ரெக்ரூட் பண்ணதெல்லாம் நம்ம செய்திகள் பார்த்தோம். நம்ம இன்னைக்கு பேப்பர் என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ரஷ்ய இராணுவத்துக்கு உதவியாளர்களாக 100 இந்தியர்கள் அங்க ரெக்ரூட் ஆயிருக்காங்க. நமக்கு எந்த அளவுக்கு நம்முடைய வேலையில திண்டாட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா, என்ன வேலைகள், இப்ப நீ அங்க உக்ரைனுக்கும் ரஷ்ய இராணுவத்துக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. இதுல அந்த ரஷ்ய இராணுவத்துக்கு உதவியாளர்களாக அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு ஆபத்தான ஒரு பணியா இருக்கும். ஆனா அந்த பணியை செய்யறதுக்கு 100 பேர் அதுல ரெக்ரூட் ஆயிருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. ஒரு துயரமான செய்தி. ஃபாலின் நாரிமன், ஓகே, அவர் ரொம்ப பாப்புலர் லாயர். அது மட்டும் இல்ல, கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்னு ஃபாலின் நாரிமன் சொல்லுவாங்க. ஓகே, அவர் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் வலியுறுத்திட்டே இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா, சுயேட்சையான நீதித்துறை அப்படிங்கிறது தொடர்ந்து வலியுறுத்திட்டே அவர் வந்தாரு. அவர் நேற்றைக்கு இறந்து போயிருக்காரு. ஓகே, அவருக்கு 2007 பத்ம விபூஷன் பட்டம் அவருக்கு கொடுத்திருந்தாங்க. ஓகே, நம்ம பக்கத்து நாடு பாகிஸ்தான், உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு. ஓகே, முன்னாடிலாம் 2 பிரதான கட்சிகளாக இருக்கும், பாகிஸ்தான் மக்கள் கட்சியும் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக்கும் தான் இருக்கும். இப்ப புதுசா இம்ரான்கானுடைய கட்சியும் அங்க ஒரு பிரதான ஒரு சக்தியாக இன்னைக்கு அங்க உருவாயிருக்கு. அதாவது நம்ம பாக்குறோம், நம்ம இந்த 3 கட்சிகளுக்கு இடையிலான போராட்டம், அந்த அரசியல் போராட்டம், தேர்தல். அப்ப அந்த தேர்தல் என்னாச்சு அப்படின்னு சொன்னா, இம்ரான்கான் கட்சியை வரவிடாம செய்யறதுக்கு எல்லா வேலைகளையும் அவங்க செஞ்சு பார்த்தாங்க. கட்சியவே முடக்கியாச்சு, சின்னம் கிடையாது, இம்ரான்கானத்துக்கு உள்ள ஓட்டாச்சு, இம்ரான்கான் தேர்தல் நிக்க முடியாது, என்னெல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா இம்ரான்கானுடைய கட்சிக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, சுயேட்சைகளாக களமிறங்கினாங்க. எவ்வளவு சிரமமான ஒரு விஷயம் பாருங்க. நாடு முழுக்க ஒரு சின்னம் கிடையாது, அவங்கவுங்க கொடுத்த சின்னத்துல அவங்க நிக்கிறாங்க. ஆனா நாடாளுமன்ற தேர்தல் முடிவுல பிரதானமான கட்சியாக, அதிக தொகுதிகளை வென்ற கட்சியாக இம்ரான்கானுடைய கட்சி தான் வந்தது, பிடிஐ அதான் வந்தது. அதுக்கு அடுத்துதான் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக், நவாஸ் ஷெரீப் தலைமையிலான கட்சி, அடுத்தது பாகிஸ்தான் மக்கள் கட்சி அப்படின்னு. இப்ப
பட் இப்ப என்னன்னா இந்த பாகிஸ்தான் முஸ்லீம் லீக்கும் பாகிஸ்தான் மக்கள் கட்சியும் சேர்ந்து கூட்டணி அமைத்து பொறுப்பேற்றுக்கிறதா ஒரு செய்திகள் வந்தது. இதுல இப்ப இருக்கக்கூடிய ஷெஹபாஸ் ஷெரீப் பிரதமரா இருக்காரு, அவர் தான் மீண்டும் பிரதமர் ஆவார் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு இன்னைக்கு. ஓகே, இந்த எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அந்நிய நேரடி முதலீடு, அது வந்து உங்க எல்லாருக்கும் நீங்களாம் படிச்சிருப்பீங்க எக்கனாமிக்ஸ்ல. அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம நிறைய படிச்சுக்கோ. நம்ம அதனால ஏற்படும் நன்மைகள் தீமைகள்லாம் நீங்க பட்டியலாம் போட்டுருப்பீங்க. என்ன நன்மை என்ன தீமைலாம் டிஸ்கிரிப்டிவா நீங்களாம் படிச்சிருப்பீங்க. நீங்க கவர்மெண்ட் வந்து ஸ்பேஸ் செக்டார்ல 100% எஃப்டிஐ 100% அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்கிறது நேற்று முடிவெடுத்திருக்காங்க. ஓகே, எஃப்எஸ்டிசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட் அப்படின்னு நம்ம எக்ஸாம்ல எல்லாம் வரலாம் நமக்கு. ஓகே, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஓகே, நேற்றுக்கு இந்த கவுன்சிலுடைய கூட்டம் நடந்திருக்கு. ஓகே, அந்த கூட்டத்துல என்ன பேசியிருக்காங்கன்னா, இந்த சட்டவிரோதமாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆப், நிறைய ஆப்ல வந்து உங்களுக்கு நாங்க பணம் கொடுக்குறோம், நீங்க பணம் கடன் வாங்கிக்கோங்க, இப்படி எல்லாம் அந்த ஆப் வந்துகிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஆப்பை பற்றி ஒரு ரிவ்யூ பண்றது, இல்லீகலா நடக்குது அப்படின்னு சொன்னா நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்னு நேற்று நடந்த பினான்சியல் ஸ்டெபிலிட்டி அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் கூட்டத்துல முடிவெடுத்திருக்காங்க. ஓகே, நம்ம இந்தியால இந்த டொமஸ்டிக் மேட்சஸ்ல பிரீமியர் டோர்னமெண்ட் வந்து ரஞ்சி டிராஃபி கிரிக்கெட்ல, ஓகே, அதோடைய குவார்டர் ஃபைனலுக்கு தமிழ்நாடு குவாலிஃபை ஆகிருக்கு. நாளைக்கு கோயம்புத்தூர்ல தமிழ்நாடு வெர்சஸ் சௌராஷ்டிரா மேட்ச் நாளைக்கு நடக்குது. ஓகே, கோயம்புத்தூர்காரங்களாம் நேரில் போய் பார்க்கலாம், ஒரு நல்ல வாய்ப்பு. சித்தேஸ்வர் புஜாராலாம் வந்து விளையாட போறாரு, சௌராஷ்டிரா விளையாடுறாரு, நல்ல மேட்ச். நேரில் போய் பார்க்குற மாதிரி எப்பயுமே வராது. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.